வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். எதிரியாகவே இருந்தாலும் பசியோடு வந்தால் உணவிடும் அசாத்தியமான தாய்மானம் உங்களுடைய பழக்கமாகவே சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். யாராகவே இருந்தாலும் நீங்கள் உதவி என்று கேட்டு வந்தால் உடனடியாக கொடுத்து விடுவீங்க. அதிலும் எனக்கு பசிக்குது என்று யாராவது உங்களை தேடி வந்தால் ஒரு நிமிடங்கள் கூட யோசிக்காமல், நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் செய்த செயல்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களிடம் இருப்பதை விட அடுத்தவர் படும் கஷ்டத்தை பார்த்து உருகி உங்களிடம் உள்ள அத்தனையும் அவங்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. இல்லை என்று சொல்ல தெரியாத உங்களின் இந்த தாராள குணம் உங்களை பல பொருளாதார மற்றும் வாழ்வியல் இழப்புகளில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். உங்களை பார்த்து உங்க கூடவே இருக்கக்கூடிய உங்களிடம் பழகிய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அனைவருமே உங்களிடம் வந்து கண்களை கலக்குவது போல பேசி உங்களிடம் இருந்து பணத்தையும் பொருளையோ அல்லது அவங்களுக்கு தேவையான சில காரியங்களை உங்களை வைத்து சாதித்திருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் உதவி என்று கேட்டால் உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களை நிறைய நபர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. அது ஆரம்பத்தில் எதுவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்காது. ஆனால் நேரங்களும் காலங்களும் கடக்க கடக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக அறிந்த சில விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகளால் இறுதியில் நீங்களே காலியாகி நடுத்தருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகியிருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்து உதவி செய்தீர்களோ அவர்கள் யாரும் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது ஒரு பிடி அன்னம் கூட தந்து உதவ முன்வரவில்லை. அனைவருமே வேடிக்கை மட்டுமே தான் பார்த்தார்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள. ஆனால் நீங்கள் செய்த ஒரு உதவியை நினைத்து பார்த்திருந்தால் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே அவர்கள் தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் இப்படி செய்யாமல் போனார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் நடக்க, மற்றொரு பக்கம் உணர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தி கொண்ட நண்பர்கள். ஒரு கடகம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய பலவீனமும் அதே நேரங்கள்ல பெரிய பலவீனமும் உங்களுடைய உணர்ச்சிகளாகத்தாங்க எப்பொழுதுமே இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினால் சந்தேகமின்றி முழு மனதுடன் நம்பக்கூடிய ஒரு நபர்கள். அந்த நம்பிக்கையை சிலர் புரிந்து கொள்ளாமல் தங்களுக்கான வசதிக்காக, அவங்களுடைய வசதிக்காகவும் அவங்களுடைய தேவைக்காகவும் உங்களையே பயன்படுத்தி இருப்பார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் கூட மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கும். ஆனால் உங்களையே அவர்கள் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில வர்றவங்க எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறார்களோ என்ற அனைவரின் மீதும் ஒரு சந்தேக கண்ணோட்டமும் தேவையில்லாத குழப்பங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தோன்ற ஆரம்பித்திருக்கும். உங்களின் அன்பை, உங்களுடைய பொறுமையை, உங்களுடைய மௌனத்தை, உங்களுடைய நல்ல மனதை, இவை அனைத்தையும் சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக மாற்றி அவர்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த உண்மை தெரிந்த நாள் நீங்கள் கோபப்படவில்லை. ஆனால் உங்களுடைய மனதில் அமைதியாக உடைய ஆரம்பித்திருக்கும் உங்களுடைய மனம். ஏனென்றால் அவங்கள நம்பித்தான் நம்ம எல்லா விதமான காரியத்திலும் அவர்களுக்கு நம்ம உதவியை செய்து கொடுத்தோம். ஆனால் அவர்களை இந்த ஒரு நேரத்தில் நம்மை நம்ப வைத்து இப்படி நடுரோட்டிலும் நம்முடைய கழுத்தை எறுத்த சம்பவங்களும் நடக்கும் என்று ஒருபோதும் நம்ம நினைத்து பார்க்கவில்லை. இனிமேல் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம கொஞ்சம் கனிவாக பார்த்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பித்திருக்கும். நான் உண்மையாக இருந்ததை தவறா என்று உங்களையே கேட்ட நாட்களும் உங்களுக்குள்ள உண்டு. அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் பழைய மனிதராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்க மாட்டீங்க. எல்லாரையும் எளிதாக நம்பாமல் இருக்க கற்றுக்கொள்வது எப்படி என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பித்திருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தவே பொருந்தாதுங்க. ஆனால் சிலருக்கு இப்படிப்பட்ட உறவுகள் வாழ்க்கையை பற்றிய பார்வையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கலாம். சில நேரங்கள்ல உங்களின் வாழ்க்கை காயப்படுத்துவது கிடையாதுங்க. யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இதுவரை நான் சொன்னது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் பீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்தினால் கமெண்ட் பீலாக தெரிவியுங்கள். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். கடகம் ராசி என்பர்களை இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உணவு சார்ந்த
துறைகளில் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். உணவு சார்ந்த படிப்புகளையோ உணவு சார்ந்த துறைகளையோ நீங்கள் மேற்கொண்டால் அது போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து அது இன்னும் நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி அது இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைத்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்கள் பக்கம் சாதகமாகவே கிடைத்துவிடும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு தூண்கள் போல உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல பிறக்க ஆரம்பிக்கும். இனி சந்திரனின் அருளால் மன நிம்மதி என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கடந்த சில மாதங்களில் உங்களுடைய மனம் ஓய்வில்லாமல் பல கவலைகளை உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் சுமந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளியே எல்லாருக்கும் உறுதியானவராக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதியை தேடிக்கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா சில கடகம் ராசிக்காரங்களுக்கு மனதில் இருந்த அழுத்தம் மெதுவாக குறைந்து வாழ்க்கையை அமைதியாக பார்க்கும் மனநிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகிய காலங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சந்திரன் மன உணர்வுகளுடன் தொடர்புடைய கிரகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல கருதப்படுவார். அதனால சில காலங்கள் மன நிம்மதியை உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொடுத்து அப்படிப்பட்ட காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தின் ஆதரவும் நல்ல உரையாடல்களும் ஆன்மீக ஈடுபாடு அல்லது தனக்காக சிறிது நேரம் ஒதுக்குவது போன்றவை மனதை கொஞ்சம் லேசாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பதற்கு உதவிவிடும். மன அமைதி திரும்பும் பொழுது வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு சமாளிக்க கூடியதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள தோன்றும். எது நடந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நிகழ்வு மனதில் நிம்மதி இருந்தால் மட்டுமே தாங்க ஏற்படும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட போகுது. அப்படிப்பட்ட நல்ல விதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. உங்களின் ராசிநாதன் தான் சந்திர பகவான். கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களால் உங்களுடைய மனம் எப்பொழுதும் ஒருவித படப்படப்புடனும் தேவையற்ற பயத்துடனும் தூக்கமில்லா இரவுகளுடன் தத்தளித்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது சந்திரனின் பரிபூரண அருளாலும் சுப கிரகங்களின் பார்வையாலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு அசாத்திய அமைதியானது பிறக்கப் போகுது. எதற்கும் கலங்காத மனப்பக்குவமும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். நாள்பட்ட கவலைகளும் மன அழுத்தங்களும் அடியோடு நீங்கி ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு சாத்தியமானதாக இனி வரக்கூடிய நாட்கள்ல அமையும். இது அமைதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பார்த்து உருகி உங்களிடம் உள்ள அத்தனையும் அவங்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. இல்லை என்று சொல்ல தெரியாத உங்களின் இந்த தாராள குணம் உங்களை பல பொருளாதார மற்றும் வாழ்வியல் இழப்புகளில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். உங்களை பார்த்து உங்க கூடவே இருக்கக்கூடிய உங்களிடம் பழகிய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அனைவருமே உங்களிடம் வந்து கண்களை கலக்குவது போல பேசி உங்களிடம் இருந்து பணத்தையோ பொருளையோ அல்லது அவங்களுக்கு தேவையான சில காரியங்களை உங்களை வைத்து சாதித்திருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் உதவி என்று கேட்டால் உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களை நிறைய நபர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. அது ஆரம்பத்தில் எதுவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்காது. ஆனால் நேரங்களும் காலங்களும் கடக்க கடக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக அறிந்த சில விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகளால் இறுதியில் நீங்களே காலியாகி நடுத்தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகியிருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்து உதவி செய்தீர்களோ அவர்கள் யாரும் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது ஒரு பிடி அன்னம் கூட தந்து உதவ முன்வரவில்லை. அனைவருமே வேடிக்கை மட்டுமே தான் பார்த்தார்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள. ஆனால் நீங்கள் செய்த ஒரு உதவியை நினைத்து பார்த்திருந்தால் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே அவர்கள் தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் இப்படி செய்யாமல் போனார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் நடக்க மற்றொரு பக்கம் உணர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தி கொண்ட நண்பர்கள். ஒரு கடகம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய பலவீனமும்
அதே நேரங்கள்ல பெரிய பலவீனமும் உங்களுடைய உணர்ச்சிகளாகத்தாங்க எப்பொழுதுமே இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினால் சந்தேகமின்றி முழு மனதுடன் நம்பக்கூடிய ஒரு நபர்கள். அந்த நம்பிக்கையை சிலர் புரிந்து கொள்ளாமல் தங்களுக்கான வசதிக்காக, அவங்களுடைய வசதிக்காகவும் அவங்களுடைய தேவைக்காகவும் உங்களையே பயன்படுத்தி இருப்பார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் கூட மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கும். ஆனால் உங்களையே அவர்கள் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில வர்றவங்க எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறார்களோ என்ற அனைவரின் மீதும் ஒரு சந்தேக கண்ணோட்டமும் தேவையில்லாத குழப்பங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தோன்ற ஆரம்பித்திருக்கும். உங்களின் அன்பை, உங்களுடைய பொறுமையை, உங்களுடைய மௌனத்தை, உங்களுடைய நல்ல மனதை, இவை அனைத்தையும் சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக மாற்றி அவர்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த உண்மை தெரிந்த நாள் நீங்கள் கோபப்படவில்லை. ஆனால் உங்களுடைய மனதில் அமைதியாக உடைய ஆரம்பித்திருக்கும் உங்களுடைய மனம். ஏனென்றால் அவங்கள நம்பித்தான் நம்ம எல்லா விதமான காரியத்திலும் அவர்களுக்கு நம்ம உதவியை செய்து கொடுத்தோம். ஆனால் அவர்களே இந்த ஒரு நேரத்தில் நம்மை நம்ப வைத்து இப்படி நடுரோட்டிலும் நம்முடைய கழுத்தை எறுத்த சம்பவங்களும் நடக்கும் என்று ஒருபோதும் நம்ம நினைத்து பார்க்கவில்லை. இனிமேல் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம கொஞ்சம் கனிவாக பார்த்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பித்திருக்கும். நான் உண்மையாக இருந்ததை தவறா என்று உங்களையே கேட்ட நாட்களும் உங்களுக்குள்ள உண்டு. அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் பழைய மனிதராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்க மாட்டீங்க. எல்லாரையும் எளிதாக நம்பாமல் இருக்க கற்றுக்கொள்வது எப்படி என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பித்திருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தவே பொருந்தாதுங்க. ஆனால் சிலருக்கு இப்படிப்பட்ட உறவுகள் வாழ்க்கையை பற்றிய பார்வையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கலாம். சில நேரங்கள்ல உங்களின் வாழ்க்கை காயப்படுத்துவது கிடையாதுங்க. யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இதுவரை நான் சொன்னது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்தினால் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். கடகம் ராசி அன்பர்களை, இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உணவு சார்ந்த துறைகளில் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளலாம். உணவு சார்ந்த படிப்புகளையோ உணவு சார்ந்த துறைகளையோ நீங்கள் மேற்கொண்டால் அது போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து அது இன்னும் நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி அது இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைத்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்கள் பக்கம் சாதகமாகவே கிடைத்துவிடும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு தூண்கள் போல உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல பிறக்க ஆரம்பிக்கும். இனி சந்திரனின் அருளால் மன நிம்மதி என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கடந்த சில மாதங்களில் உங்களுடைய மனம் ஓய்வில்லாமல் பல கவலைகளை உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் சுமந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளியே எல்லாருக்கும் உறுதியானவராக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதியை தேடிக்கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா சில கடகம் ராசிக்காரங்களுக்கு மனதில் இருந்த அழுத்தம் மெதுவாக குறைந்து வாழ்க்கையை அமைதியாக பார்க்கும் மனநிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகிய காலங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சந்திரன் மன உணர்வுகளுடன் தொடர்புடைய கிரகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல கருதப்படுவார்.
அதனால சில காலங்கள் மன நிம்மதியை உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொடுத்து, அப்படிப்பட்ட காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தின் ஆதரவும் நல்ல உரையாடல்களும் ஆன்மீக ஈடுபாடு அல்லது தனக்காக சிறிது நேரம் ஒதுக்குவது போன்றவை மனதை கொஞ்சம் லேசாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பதற்கு உதவிவிடும். மன அமைதி திரும்பும் பொழுது வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு சமாளிக்க கூடியதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள தோன்றும். எது நடந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நிகழ்வு மனதில் நிம்மதி இருந்தால் மட்டுமே தாங்க ஏற்படும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட போகுது. அப்படிப்பட்ட நல்ல விதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. உங்களின் ராசிநாதன் தான் சந்திர பகவான். கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களால் உங்களுடைய மனம் எப்பொழுதும் ஒருவித படபடப்புடனும் தேவையற்ற பயத்துடனும் தூக்கமில்லா இரவுகளுடன் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது சந்திரனின் பரிபூரண அருளாலும் சுப கிரகங்களின் பார்வையாலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு அசாத்திய அமைதியானது பிறக்கப் போகுது. எதற்கும் கலங்காத மனப்பக்குவமும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும்.